ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம அயன் கடாய் வாங்குறதுக்காக மதுரையில் புது மண்டபத்துக்கு பக்கத்தில் எலிகடல் தெருவில் நந்தி சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கடைகளில் தான் நம்ம வந்து அயன் கடாய் வாங்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடச்சிச்சு. அது போக நம்ம அயன் கடாய் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான இரும்பு சத்துக்களும் கிடைக்கிது. பட் அதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மி தான், ஆனால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அது போக நம்மளுக்கு வந்து இப்போ அயன் கடாய் யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிக்கிட்டு வருது. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அயன் கடாய் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா அந்த அண்ணாக்கிட்டேயே ஃபுல் டீட்டெயிலாக கேட்கலாம் வாங்க. விளக்கிட்டு நம்ம ஆயில் வெங்காயம் எல்லாம் போட்டு வறுத்தூரை போட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை மட்டும் எண்ணெய் போட்டு வெங்காயம் செஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறது? சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் விளக்கிட்டு தொடச்சி வச்சிடணும். தொடச்சி வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா தேய்ச்சி நல்லா விளக்கிட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வெங்காயத்தை போட்டு வறுத்தூரை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். நீங்கள் சமையல் வேலை முடிஞ்சோடனே விளக்கிட்டு தொடச்சி வச்சிடணும். எண்ணெய் போட்டு ஆயில் துணியை போட்டு தொடச்சி. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் வரும் அப்படி தானே? ஒவ்வொரு சைஸுக்கு ஒவ்வொரு ப்ரைஸ். சின்னது பெருசு எல்லா சைஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 பீஸ் ரேட் மட்டும் சொல்கிறீங்களா? இது வந்து 170 வரும். அது 170, இது 200. இது 350. அது பெருசு. அதோட பெருசுனா 450 வரும். ஓ சரி சரி. இந்த பனியார கல் எவ்வளோ? பனியார செட்டு 200 வரும். 200. பனியார செட்டு இன்னொரு சைஸ் இருக்குது, அது 170 வரும். 170. இந்த தாளிப்பு கரண்டி எவ்வளோ? தாளிப்பு கரண்டி வந்து 100லேருந்து 150 வரை இருக்குது. 150 வரைக்கும். இது 150யா? இது 150. இது 100னா சின்னதாக வரும் உங்களுக்கு. இந்த புட்டில் வரும். இது 100. இது 100. சரி ஓகே. அந்த அண்ணா வந்து ரொம்பவே சிம்பிளாக அழகாக எடுத்து சொல்லிட்டாங்க. அது போக இதில் வந்து அந்த அண்ணா சொன்ன ப்ரைஸுக்கே நான் வந்து வாங்கலை, அதை விட கம்மி ப்ரைஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரியான அயன் கடாயெலாம் நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது அதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு நிறைய வாங்கிட்டேன். அது போக இது எல்லாமே சீசனிங் பண்ணினது தான். சீசனிங் பண்ணாதது நம்ம வாங்கினோம் அப்படின்னா இதை விட நம்மளுக்கு கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் பெரிய கடைகளில் மட்டும் வாங்குறத தவிர்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லையும் வாங்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக நம்மளோட பணமும் மிச்சமாகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பெரிய கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம சின்ன கடைகளில் வாங்கினோம் அப்படின்னா கையிலேருந்து பணமாக தான் கொடுக்கணும். பணமாக கொடுத்து வாங்கும்போது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. பட் கார்டை கொடுக்கும்போது எவ்வளோ கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அதோட பணத்தோட மதிப்பு வந்து தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன கடைகளில் வாங்கி நம்மளும் பணத்தை வந்து சேமிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.